அடுத்தபடியாக இந்த நயவஞ்சக அடுத்த பண்பு என்னவென்று சொன்னால், இவர்கள் காட்டி கொடுப்பார்கள், உங்களை காலை வாரி விடுவார்கள், எட்டப்பர்கள். இவர்கள் எந்த சமயத்தில் என்று உங்களுக்கு தெரியாது. கூட இருந்தே குழி பறிப்பவர்கள். உங்களோட பங்காளியாக இருப்பான், உங்களே காலை வாரி விடுவான். நண்பனாக இருப்பான், உங்களை காலை வாரி விடுவான். இயக்கத்தில் ஒன்றா இருப்பான், உங்களை காலை வாரி விடுவான். எப்போ என்ன செய்வான்னு சொல்ல முடியாது. அன்றைய முனாஃபிக்கீன்கள், அன்றைக்கு மதீனாவில் இருந்த முனாஃபிக்கீன்கள் என்ன செய்தார்கள்? பெருமானாரோடு பார்க்கிற போது நாங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் இஸ்லாத்தின் எதிரிகளோடு தொடர்பு வைத்திருந்தார்கள், யூதர்களோடு தொடர்பு வைத்திருந்தார்கள், மக்கத்து குறைஷிகளோடு தொடர்பு வைத்திருந்தார்கள். இங்குள்ள ரகசியங்களை எல்லாம் அங்கே கொண்டு எடுத்து சொன்னார்கள். அப்போது இறங்கப்பட்ட வசனம்தான், இவர்கள் இறை நம்பிக்கையாளர்களை விட்டுவிட்டு இவர்கள் நிராகரிப்பாளர்களை தங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். ஆக இந்த இடத்துல ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இறை நிராகரிப்பாளர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்று இஸ்லாத்தில் எந்த சட்டமும் இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பல பேர் குர்ஆனோட வசனம் சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. இது வந்திருக்கு, இறை நம்பிக்கையாளர்களை விட்டுவிட்டு நிராகரிப்பாளர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். அப்போ முஸ்லீம் அல்லாவோடு பழகவே கூடாதா, நண்பர்களாக ஆகக்கூடாதா? அப்படி ஒரு கருத்து இல்லை, தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் இந்த ரகசியங்களை கொண்டு போய் சொல்வது, இஸ்லாத்திற்கு எதிராக சதி புரிவது. பெருமானாருக்கு ஏராளமான முஸ்லீம் இல்லாத நண்பர்கள் இருந்தார்கள். பெருமானாருக்கு நஞ்சு ஊட்டியது ஒரு யூத பெண்மணி. நட்பாக இருந்த காரணத்தினாலே தான் அவர்கள் வீட்டுக்கு பெருமானார் விருந்து உண்ண போக அதை பயன்படுத்தி கொண்டு அந்த பெண்மணி உணவிலே விஷத்தை வைத்தாள். இஸ்லாத்தை தழுவாமலே தான் அபூ தாலிப் பல ஆண்டு காலமாக பெருமானாருக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருந்தார். மக்காவிலிருந்து பெருமானார் ஹிஜ்ரத்துக்கு செல்கிற போதே அவர்களுக்கு பாதை வழியை காட்டி கொடுத்தவர் ஒரு முஸ்லீம் அல்லாதவர். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லீம் அல்லாவர் தான் குறைஷிகள் கண்ணில் படாமல் எப்படி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்வது என்பதனை பெருமானாருக்கு சொல்லிக் கொடுத்தவர் ஒரு முஸ்லீம் அல்லாதவர். புரிந்து கொள்ள வேண்டும். அபூ தாலிப் இறந்த பிறகு பெருமானாருக்கு மக்காவிலே ஒரு பாதுகாவல் தேவைப்பட்டது. அன்றைய அரபு குலப்படி ஒரு ஆளுக்கு பாதுகாப்பு தேவை, இல்லாமல் வாழ முடியாது. அபூ தாலிப் இறந்த பிறகு பாதுகாப்பு இல்லை பெருமானார். அப்போது இணை வைப்பவராக இருந்த முத்தைம் பின் அத்தி என்று சொல்லக்கூடியவர், முகம்மதே நான் உமக்கு பாதுகாவராக ஆகிறேன், நான் இணை வைப்பவன் தான், நான் உன் இஸ்லாத்தில் இணையலை, ஆனால் உமக்கு பாதுகாப்பு தருகிறேன். ஆகவே அந்த அர்த்தத்தில் புரிஞ்சு கொள்ளக்கூடாது. சில சகோதரர்கள், குறிப்பாக இளைஞர்களெல்லாம் இது மாதிரியான வசனங்களுக்கு தவறான பொருளை கொண்டு முஸ்லீம் அல்லாத மக்களோடு உறவு வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னெல்லாம் முடிவுக்கு வந்துடுறாங்க. அவசரப்பட்டெல்லாம் ஒன்று முடிவுக்கு வராதிங்க, குர்ஆனை முழுசாக படிச்சுட்டு முடிவுக்கு வாங்க. ஆகவே இவர்கள் காட்டிக் கொடுப்பார்கள். ஆக இன்றைய உரையிலே இதுவரை இவ்வளோ விஷயம் இன்னும் இருக்குது. நயவஞ்சனை பற்றி இன்னும் பல குணங்கள்லாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையிலே பார்ப்போம். ஆகவே ஒரு மனிதனிடத்திலே இருக்கக்கூடாத குணம் இந்த நயவஞ்சகம். அது ஒரு அருவருப்பான, கேவலமான, இழிவான குணம்.